ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, குழந்தை பிறந்தவுடன் எந்த வயதில் அதனுடைய ஜாதகத்தை கணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். பிறந்த குழந்தைக்கு உடனே ஜாதகம் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த ரொம்ப ஈகரா செயல்படுறா. அந்த மாதிரி பிறந்த உடனேயே குழந்தையினுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக கணிக்க கூடாது. அதிலே எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. எப்போ கணிக்கணும்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு 1 வயது ஆறுது இல்லையா, ஆயுஷமங்கிறத பண்றோம் இல்லையா, இல்லை சார் எங்கள் வீட்டில் ஆயுஷமம் பண்ணுற பழக்கம் இல்லைன்னு சொன்னால் கூட மொட்டையடித்து காது குத்திக்கிறார் அல்லவா, அந்த மொட்டையடித்து காது குத்தி அந்த 1 வயது என்பது ஆன பிற்பாடுதான் குழந்தைக்கான ஜாதகத்தை எழுத வேண்டும் என்று அந்த ஜோதிடம் அறிந்த, அந்த ஜோதிடம் கற்ற நம்முடைய முன்னோர்கள் தெளிவாகவே சொல்லி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, குழந்தை பிறந்து 1 வருடம் வரை அது தெய்வத்தினுடைய குழந்தை தான். தெய்வத்தினுடைய குழந்தைக்கு நம்மால் ஜாதகத்தை, நாம் சாமானிய மனிதர்கள் நாம் அதற்கு ஜாதகத்தை கணிக்க கூடாதுன்னு சொல்றார். தெய்வத்தின் குழந்தையாகவே வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குழந்தையை உன்னிடமிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு தான் அந்த குலதெய்வ கோயிலில் போய் அந்த சிகையை நீக்கி, அந்த பின்னம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இறைவன் கொடுத்த இந்த உடம்பிலே லேசாக பின்னப்படுத்தி அந்த காது குத்தி விட்டு அந்த குழந்தையினை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்றிலிருந்துதான் அது நம்முடைய குழந்தையாக வளர்கிறது. நம்முடைய குழந்தையாக அது ஆன பிற்பாடுதான் அதற்கு நாம் ஜாதகத்தை எழுத வேண்டும்னு சொல்றது. இது என்ன சார், எந்த காலத்தில் இருக்கீங்க, இன்னைக்கெல்லாம் போய் எப்படி டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் அடித்தா உடனே ஜாதகங்கிறது வந்துடுது, இதில் அஸ்ட்ராலஜருக்கு என்ன கஷ்டம் இருக்க போகிறது, போய் சொன்னோம்னா உடனே அவங்க ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வாதம் செய்கிறார்கள். அவ்வாறு நிச்சயமாக செய்யக்கூடாது. நீங்கள் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கெல்லாம் ஒன்றும் கஷ்டமே இல்லையே, எப்போ வேணாலும் நம்ம டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அடித்து நம்மளால் ஜாதக பத்தை எடுத்துட முடியுது இல்லவா? அதை எப்பொழுது செய்து கொண்டால் என்ன, அது ஏன் பிறந்த உடனே செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும்? யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறா, இந்த குழந்தை பிறந்த நேரம் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இந்த பெற்றோருடைய ஆவல் என்பது இப்படித்தான் இருக்கிறது. இந்த குழந்தை பிறந்த நேரம் அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குது, அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்குது, தாத்தாக்கு எப்படி இருக்குது, பாட்டிக்கு எப்படி இருக்குது, தாய் மாமாவுக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து சொல்லுங்கள். இந்த குழந்தை பிறந்த நேரம் தான் எங்கள் வீட்டில் வேறு ஏதோ ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுலாம் நடந்துருச்சு, அப்படி இப்படி ஏதோ ஒரு காரணத்தை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இந்த குழந்தை பிறந்ததற்கும் இவர்கள் வீட்டிலே நடக்கின்ற நிகழ்வையும் தொடர்புபடுத்தி பார்ப்பது என்பதே தவறுதான். இதற்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக என்ன சொல்லுவார் அஸ்ட்ராலஜர்னு பார்த்தோம்னா, இந்த குழந்தை பிறக்கிற நேரம் தான் உனக்கு அபாரமான வளர்ச்சியை தருகிறதுன்னு சொல்கிறார். அதே என்ன ஆறுது, வீட்டில் ஏதோ விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது இந்த குழந்தை பிறந்ததுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என் வேலை போயிடுச்சு, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை நாம அந்த குழந்தையின் மேல் போடுகிறோம். அவ்வாறு செய்வது என்பது முற்றிலும் தவறுதான். குழந்தை பிறப்பிற்கும் இவர்களுடைய வளர்ச்சிக்கும், அல்லது இவர்கள் ஏதோ கீழே போயிட்டாலும் அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1 வயதில்தான் இந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணிக்க வேண்டும். குழந்தை பிறந்த உடனேயே எதனை பார்க்கலாம் என்று சொன்னால், இந்த குழந்தைக்கு பேர் வைப்பதற்காக, பெயர் சூட்டுவதற்காக, இந்த குழந்தை என்ன நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறது, இந்த நட்சத்திரத்திற்கென்று உரிய எழுத்துக்களை சொல்லுங்கள், அந்த எழுத்திலே நான் பெயர் வைக்கிறேன் என்று ஜோதிடரிடம் சென்று அறிந்து கொள்ளலாம். பிறந்த குறிப்புன்னு சொல்லுவார், பிறந்த உடனே ஒரு குறிப்பு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்ப ஜோதிடரிடம் சென்று சொல்ல வேண்டும். அது கூட எப்போன்னு பார்த்தோம்னா, அந்த நாமகரணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வைக்கிறா இல்லையா, அப்பத்தான் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னு கேட்டால், அங்கே ஹாஸ்பிட்டல்லையே பர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் கொடுக்கணுங்கிறதுக்காக கேட்குறா, அதனால் சொல்லிடுங்கன்னு சொல்கிறா. இது அரசாங்க நடைமுறை என்பதால் இதிலும் தவறு காண முடியாது. ஆக ஹாஸ்பிட்டல்லையே நம்ம பேரை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிறதுனால பிறந்த உடனேயே
போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடரை பார்க்க வேண்டியது. அவர்கிட்ட போய் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாத்தையும் வச்சுட்டு, இந்த மாதிரி இந்த நேரத்தில் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, இந்த ஊரில் பிறந்திருக்கு, அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்பதைத்தான் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவரும் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்துட்டு, இன்ன நட்சத்திரம் இன்ன பாதத்திலே பிறந்திருக்கிறது, இந்த எழுத்திலே பெயர் துவங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி உங்களுக்கு ஒரு குறிப்பாக கொடுத்துருவார். அந்த குறிப்பினை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டியது. அந்த குறிப்பினை உங்களுடைய பூஜை அறையிலே கொண்டு போய் வைத்து வழிபட்டு விட்டு பீரோலையோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வச்சிட வேண்டியது. ஒரு வயது ஆன பிற்பாடு, இந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிந்த பிறகு அந்த ஜோதிடர் எழுதி கொடுத்த அந்த குறிப்பையே எடுத்து சென்று அதே ஜோதிடரமே கொடுத்து, நீங்கள் எனக்கு விரிவாக ஜாதகத்தை எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்க வேண்டியது. அவரும் உங்களுக்கு அழகாக எழுதி தருவார். ஆக ஒரு வயது முடிந்த பிற்பாடுதான் இந்த குழந்தைக்கு ஜாதகத்தை எழுத வேண்டும். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன், ஒரு வயது வரை அந்த குழந்தையானது இறைவனுடைய குழந்தைதான். சார் இதை எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த குழந்தையெல்லாம் பிறந்த குழந்தைய பக்கத்துல இருந்து பார்க்குறவங்க நல்லாவே தெரியும். ஒரு மாசம்தான் ஆயிருக்கும். அந்த குழந்தை தூங்கும் போதே பார்த்தா சிரிக்கும். அப்படியே சிரிச்சுட்டு இருக்கும். குழந்தை சிரிக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி முகத்தை சுருக்கும், என்னென்னவோ ரியாக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கும் தூங்கும் பொழுதே. அந்த குழந்தைக்கு நாம் யார் என்பதே தெரியாது, அம்மா தெரியாது, அப்பா தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு சூழல்ல கூட அந்த குழந்தை சிரிக்கும் போது என்ன தெரியுமா நம்ம வீட்டு பெரியவாள்லாம் சொல்லுவா, இறைவன் அந்த குழந்தைக்கு விளையாட்டு காண்பித்து கொண்டிருக்கிறார், கடவுள் அந்த குழந்தையோட விளையாடின்னு இருக்கார் அப்படின்னு தான் நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவா இல்லையா? அதுதான் நிஜம். அந்த குழந்தையானது ஒரு வயது வரை இறைவனால் பாதுகாக்கப்படுகிறது. அதற்கு பின்புதான் நம்முடைய குழந்தையாக மாறுகிறது. நம்முடைய குழந்தையாக மாறிய பின்புதான் நாம் அந்த குழந்தைக்கு ஜாதகத்தை கணித்து அதனுடைய பலாபலன்களை அறிந்து கொள்ள வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.